Morning students, today we are going to see the hands-on experience programs and the programs in the evaluation portion of lesson 15 in 12th computer science. Let us go to the first question. Create an interactive program. Interactive program na user program interact பண்ணனும். எதுக்காக to accept the details from the user கிட்ட இருந்து டீடைலை வாங்கணும். வாங்குற டீடைலை ஒரு CSV ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும் using Python programming. Database name DB1 இருக்கணும். டேபிள் நேம் கஸ்டமர் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் ஹெட்டிங்ஸ், காலமோட ஹெட்டிங், இது ஒரு ரோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் ப்ரோக்ராம் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் SQLite 3 இம்போர்ட் பண்ணணும், CSV இம்போர்ட் பண்ணணும், தென் IO இம்போர்ட் பண்ணுறோம், இந்த மாடியூல்ஸில் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் CSV ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். நேம் ஆஃப் த CSV ஃபைலின் ரைட் மோட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ரைட் மோடில் க்ரியேட் பண்ணுறோம். தென் ரைட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். தென் SQL என்ன பண்ணுறோம்னா டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறோம், கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். தென் வி ஆர் க்ரியேட்டிங் எ டேபிள் கால்டு கஸ்டமர், அதோட காலம் டைட்டில்லாம் கொடுத்துட்றோம். 3 கஸ்டமர் இது வாங்கணுங்கிறதுனால லூப் போடுறோம். இன்புட் ஃபார் I in range of 3. ஸோ 3 டைம்ஸ் என்ன பண்ணும், கஸ்டமர் நேம் வாங்கும், 3 டைம் அட்ரஸ் வாங்கும், ஃபோன் நம்பர் வாங்கும், செட்டி வாங்கும் இல்லையா. ஸோ லென்த் ஆஃப் சி நேம் எத்தனை டைம் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. 3 டைம்ஸ் என்ன பண்ணும், கர்சர் டாட் எக்ஸிக்யூட் இன்சர்ட் இன்டூ கஸ்டமர் வேல்யூஸ். டேபிள் ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியாச்சு, இப்போ வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம். இது எல்லாமே பிளேஸ் ஹோல்டர்ஸ், கொஷின் மார்க்ஸ் ஆர் பிளேஸ் ஹோல்டர்ஸ். C_ID 1ல் இருக்கிறத போய் ஸ்டோர் பண்ணோம். தென் அடுத்த லூப் வரும்போது ID 2ல் இருக்கிற வேல்யூஸ் அண்ட் அடுத்த லூப் வரும்போது 3ல் இருக்கிற வேல்யூஸை கொண்டு போய் CSV ஃபைலில் ரைட் பண்ணிவிடும். கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர், எல்லா டீட்டெயிலையும் ஃபெச் பண்ணிக்கிறோம். கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, மேலே டைட்டிலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரைட்டிங் இட் இன் த CSV ஃபைல். அந்த டைட்டிலெல்லாம் போய் CSV ஃபைலில் ரைட் பண்ணுறோம். அண்ட் தென் எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணி ஒரு டேட்டாவாக போய் CSV ஃபைலில் ரைட் பண்ணிடுறோம். அண்ட் வி ஆர் க்ளோஸிங் த கனெக்ட் CSV ஃபைல். அடுத்து இதை டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ டிஸ்பிளே பண்ண என்ன பண்ணுறோம், CSV ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எவ்ரி லைன் இந்த இது என்ன பண்ணுறோம், சிங்கிள் நியூ லைன் மட்டும் தான் சொல்லலாம். லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் இதோட மீனிங் என்னென்னு. பிரிண்ட் தட் லைன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரன். ஓகே, ஸோ என்டர் த கஸ்டமர் ஐடி கேட்குது. நம்மளோட கஸ்டமர் ஐடி என்ன கொடுத்துருக்காங்க, C008 சொல்லியிருக்காங்க, C010 அண்ட் தென் C012. கஸ்டமர் நேம் கேட்குது, நேம் என்ன கொடுத்துருக்காங்க, சந்தீப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனுராக், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹிருத்திக். தென் கஸ்டமர் அட்ரஸ் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பிரீத்தம்புரா, பார்க் ரோட், தென் வசந்த் நகர். தென் கஸ்டமர் ஃபோன் நம்பர் கேட்குது, கிவ் சம் நம்பர்ஸ். அண்ட் சிட்டி கேட்குது, டெல்லி, கொல்கட்டா அண்ட் டெல்லி. ஸோ நமக்கு இங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் நம்ம கொஷின் என்ன, CSV ஃபைல் ரைட் பண்ணியிருக்கணும். என்ன CSV ஃபைல், SQL.CSV நேம் கொடுத்துருக்கோம். ஸோ CSV ஃபைல் இங்கே க்ரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நம்மளோட பாத் எந்த பாத்தில் நம்ம கொடுத்துருக்குறோமோ அங்கே CSV ஃபைல் SQL.CSVன்னு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இங்கே ஒரு CSV ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸலில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னோடது ஒரு CSV ஃபைலாக டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கோடிங்கை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Let us move to the second question. Consider the following table games. Write a Python program to display the records 1 to 4 and give output for the queries 6 to 5 to 8 சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து இங்கே 5 தான் கொடுத்துருக்காங்க.
எதுக்கெல்லாம் நம்மளை query எழுத சொல்லியிருக்காங்க, 1 to 4க்கு query எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கணும் இல்லையா. இவங்க ஆல்ரெடி டேபிள் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. பட் நாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு SQLite 3 இம்போர்ட் பண்ணிக்கிறோம், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறோம், கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், டேபிள் நேம் கேம்ஸ், என்னென்ன ஹெட்டிங்ஸ் காலம் இருக்கணுங்கிறத கொடுத்துட்றேன், வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகிருக்கும், எனக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுக்கும். அண்ட் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு query-யை எழுதணும் நம்ம. டு டிஸ்பிளே த நேம் ஆஃப் ஆல் கேம்ஸ் வித் தர் கேம் கோட் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தர் ஷெட்யூல் டேட். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா கேம் நேமையும் டிஸ்பிளே பண்ணணும், கூட கேம் கோடையுமே. பட் ஷெட்யூல் டேட்டோட டிசெண்டிங் ஆர்டர், டேட்டை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணணும், அது கூட கேம் அண்ட் கேம் கோடு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ வெரி சிம்பிள். ஆஸ் யூஷுவல் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன query தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட். என்னென்ன செலக்ட் பண்ணிக்கணும், கேம் நேமும் கேம் கோடும், எந்த டேபிள்லேருந்து கேம்ஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து ஆர்டர் பை. ஆர்டர் பைனாவே என்ன பண்ணோம், அது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணோம். வெறும் ஆர்டர் பைன்னு கொடுத்துருந்தோம்னா அசெண்டிங் ஆர்டரில் க்ரியேட் பண்ணோம். நம்ம ஆர்டர் பை ஷெட்யூல்டு டேட் டிசெண்டிங்கில் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ரன் பண்ணோம்னா ஸோ ஆர்டர் பை டிசெண்டிங் ஆர்டர். ஸோ நான் நிறைய query கீழே எழுதியிருக்கிறதுனால இதெல்லாம் வருது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் queryயோட ஆன்சர். ஓகேயா. ஸோ கேம் நேம் கேம் கோடு ஷெட்யூல்டு டேட்டோட டிசெண்டிங் ஆர்டர். நீ டேட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3/19/2014 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டேட் இல்லையா. 3rd month தான் 2014. ஸோ அதோட கேம் நேம் டேபிள் டென்னிஸ் கேம் கோட் 108. ஸோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே இருக்குது. ஸோ டேட்டை டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணுது. ஓகே. ஸோ ஹேஷ் கொடுத்தனா அதை கமெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ நான் எல்லாத்தையும் ஒரே கோடிங்லேயே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு queryக்கு என்ன பண்ணணும், SQLite இம்போர்ட் பண்ணிக்கணும், கனெக்ஷன் வித் டேட்டாபேஸ் கர்சர் ஆப்ஜெக்ட் query இங்கே எழுதியிருக்கேன், ஃபெச் ஆல் கொடுத்து அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ என்ன எனக்கு கிடைக்கும், கேம் நேம் அண்டு கேம் கோட் டேட்டு டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. சரியா. அண்ட் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா to display the detail of those games who are having prize money more than 7,000. ஸோ அதோட query எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ஸோ cursor.execute select star from games, select everything from games table where prize money is greater than 7,000. எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். 7,000க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஃபெச் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். 7,000க்கு மேலே எனக்கு என்னென்ன இருக்குது, ஒன்றே தான் 7,000 கீழே இருக்குது இல்லையா. 5,000 பத்மஜா, அதுதான் 7,000 கீழே இருக்குது. ரிமைனிங் 12,000 8,000 9,000 25,000 அது எல்லாமே 7,000க்கு மேலே இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதுக்கு query என்ன தரணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ப்ரைஸ் மணி இஸ் கிரேட்டர் தென் 7,000 கொடுத்தோம்னா நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேயா.
next question பாருங்க, third question. To display the name and game name of the players in the ascending order of game name. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, என்ன டிஸ்பிளே பண்ணணும், நேம் அண்டு கேம் நேம் டிஸ்பிளே பண்ணணும். செலக்ட் நேம் அண்டு கேம் நேம் ஃப்ரம் த டேபிள். என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கேம் நேம், ஆர்டர் பை கேம் நேம்னு கொடுத்தோம்னாவே, ஆர்டர் பைனா என்னது, அசெண்டிங் ஆர்டரில், டெஸ்க்குன்னு கொடுத்தோம்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா பை டிஃபால்ட் இட் வில் கம் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஆர்டர் பை கேம் நேம்னு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ கேம் நேம் அண்டு நேம், கேம் நேமோட அசெண்டிங் ஆர்டரில் வரணும். ஸோ கேம் நேமோட அசெண்டிங் ஆர்டர் BCT. ஸோ கேம் நேமோட அசெண்டிங் ஆர்டரில் நேம் அண்டு கேம் நேம் டிஸ்பிளே ஆகுது. வெரி சிம்பிள் queries. And fourth question பாருங்க, to display the sum of prize money for each number of participant groupings. ஸோ இதில் 4 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரோட ப்ரைஸ் மணி 8000. அப்படின்னா 4 பேரோட ப்ரைஸ் மணி என்ன இருக்கும், 4 × 8000 32,000 இருக்கும். Each number of participant groupings is shown in column number 4. ஸோ இப்போ கொடுத்துருக்கோம் பாருங்கள், cursor dot execute, select sum of number into prize money from games, fetch all result. நம்பரையும் ப்ரைஸ் மணி மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் சம் ஆஃப் ப்ரைஸ் மணி எல்லாத்தோட டோட்டல் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். சொன்னோம்னா இப்போ என்ன கிடைக்குது, டோட்டல் ப்ரைஸ் மணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ப்ரைஸ் மணி நமக்கு கிடைக்கிது. இதுலேயே நம்ம ஃப்ரம் கொடுத்துட்டு குரூப் பை கேம் நேம் அப்படி கொடுத்தோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். there is an error, group by. ஸோ ஒரு குரூப்லேயும் எவ்வளோ மணின்னு, கேரம் போர்டுக்கு எவ்வளோ, பேட்மிண்டனுக்கு எவ்வளோ, டேபிள் டென்னிஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது செப்பரேட்டாக இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ புரியுதா, முதல்ல எல்லாத்தோட டோட்டல் வந்துச்சு, இப்போ ஒரு கேமோட குரூப்புக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இப்போது 4 queryக்குமே கிடச்சிருச்சு. 5th ஒன்க்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவுட்புட் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். display all the records based on game name வச்சு எல்லா ரெக்கார்டையும் டிஸ்பிளே பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. So it will display all the records based on கேம் நேமை வச்சு பேட்மிண்டன், கேரம், டேபிள்னு கேம் நேமை குரூப் பண்ணி எல்லா ரெக்கார்டையும் டிஸ்பிளே பண்ணோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கேம்ஸ், ஆர்டர் பை கேம் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். யூ ஹேவ் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த queries. ஓகே, தென் எவால்யூவேஷன் பார்ட்டில் பார்க்கலாம். See, write a Python script to display all the records of the following table using fetch many. ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேபிள் கிரியேட் பண்ணி fetch many-யை யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். நாம் இங்கே fetch all யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, fetch many யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு டேட்டா பேஸோடு கனெக்ட் பண்ணிக்கிறோம். கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிள் அதோட காலம் நேம்லாம் கொடுத்துட்றோம். வேல்யூஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணுறோம், என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு. கர்சர் டாட் எக்ஸிக்யூட் SQL கமெண்ட் கொடுத்தா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். கமிட் கொடுத்தா இது சேவ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, நம்மளையே எல்லாத்தையும் ஃபெச் மெனி யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி வச்சுக்கோ. அண்டு கர்சர் டாட் ஃபெச் மெனி ஆஃப் 5 ரெக்கார்ட்ஸோட டீட்டெயில் எனக்கு வாங்கி டிஸ்பிளே பண்ணு, ஒரு நியூ லைன் கொடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபெச் மெனி யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம். வெரி சிம்பிள். கிரியேட் அ டேட்டா பேஸ், கிரியேட் அ டேபிள் அண்ட் அது டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி ஃபெச் மெனி யூஸ் பண்ணி நம்ம எல்லா டீட்டெயில்ஸையும் டிஸ்பிளே பண்ணுறோம். அண்ட் 4th கொஷின் பாருங்கள். ரைட் அ பைத்தான் ஸ்கிரிப்ட் டு கிரியேட் அ டேபிள் கால்டு ஐட்டம்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். என்னென்ன காலம் இருக்கணும்னா ஐட்டம் கோட், ஐட்டம் நேம், ரேட் இருக்கணும், டேட்டா பேஸ் நேம் ஏபிசின்னு இருக்கணும், நேம் ஆஃப் த டேபிள் ஐட்டம்னு இருக்கணும். என்ன ரெக்கார்ட் ஆட் பண்ணணும்னா நீ 1008 மானிட்டர் 15000 இந்த வேல்யூ ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் SQLite 3 டேட்டாபேஸ் நேம் ABC, கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஐட்டம்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். என்னென்ன இருக்கணும், ஐட்டம் கோட், ஐட்டம் நேம், ரேட் 3 காலம் இருக்கணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா டேபிள் க்ரியேட் ஆகிடும். இப்போ இன்சர்ட் இன்டூ வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 1008 மானிட்டர் 15000. அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா டேபிளில் வேல்யூஸ் போய் என்ட்ரி ஆகிடும். கமிட் கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஐட்டம் எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1008 மானிட்டர் 15000 அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுலேயே நம்ம காலம் நேம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காலம் நேம் எப்படி டிஸ்பிளே பண்ணுவோம்? டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் there is an error. என்ன எரர் சொல்லுச்சு?
So type error, none type object is not iterable. So என்ன எரர்ங்கிறது நம்ம பார்க்கலாம். பட் description function is used to display the column names. Okay. And fifth question என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, consider the following table supplier and item. supplierனு ஒரு டேபிள் இருக்கு, ஐட்டம்ங்கிற டேபிள் நம்ம fourth questionல கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ supplier டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, display name, city and item name of suppliers who do not reside in Delhi. என்னென்ன டிஸ்பிளே பண்ணணும், நேம், சிட்டி அண்ட் ஐட்டம் நேம் டிஸ்பிளே பண்ணணும். யாரோடது டிஸ்பிளே பண்ணணும்னா, who do not reside in Delhi, யார் யாரெல்லாம் டெல்லியில் இல்லையோ அவங்களோட நேம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும். சாரி, ஸோ SQLite 3 இம்போர்ட் பண்ணுறோம், டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறோம், கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். செலக்ட் சப்ளையர் நேம், ஐட்டம் நேம். சப்ளையர் நேம்ங்கிறது சப்ளையர் டேபிளில் இருக்குது. ஸோ டேபிள் நேம் டாட் காலம் நேம். சிட்டிங்கிறதும் சப்ளையரில் இருக்குது. ஸோ டேபிள் நேம் டாட் காலம் நேம். ஐட்டம் நேம்ங்கிறது ஐட்டம் டேபிளில் இருக்குது. அதனால் ஐட்டம் டாட் ஐட்டம் நேம் ஃப்ரம் ரெண்டு டேபிளில், எந்தெந்த டேபிளில், ஃப்ரம் சப்ளையர் டேபிள் அண்ட் ஐட்டம் டேபிள் வேர் சப்ளையர் ஐட்டம் கோட் ஈக்குவல் டு ஐட்டம் கோடு. ரெண்டுலேயும் ஐட்டம் கோட் சேமாக இருக்கணும். ஐட்டம் டேபிளில் நம்மளோட ஐட்டம் கோடு என்னவாக இருந்துச்சு, 1008 இருந்துச்சு. இதில் 1008 யாருக்கு மேட்ச் ஆகுது, ஷைலஜாவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் 1008 ஒரு ஐட்டம் கோடு இருக்குது. இதில் ஐட்டம் கோடு 1008 யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னா, பிரசாதுக்கும் ஷாஹிதுக்கும் ஷைலஜா 3 ரெக்கார்டுக்கு ஐட்டம் கோட் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த 3 ஐட்டம் கோடில் who do not reside in Delhi, இவர் டெல்லியில் இருக்கார், அதனால் இது டிஸ்பிளே ஆகாது. ஷாஹித் அண்ட் ஷைலஜா மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும், அதுக்கான கோடிங்ஸ் இருக்கணும். ஸோ அண்ட் சப்ளையர் என்ன இருக்கணும் கண்டிஷன், supplier dot city is not equal to Delhi. This symbols refers not equal to, and அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஷாஹித் அண்ட் ஷைலஜா சப்ளையர் கோட் பிரசாதுக்கும் மேட்ச் ஆகுது, பட் பிரசாத் ரிசைட்ஸ் இன் டெல்லி, அதனால் அதோட அவுட்புட் நமக்கு வரல. இன்க்ரிமெண்ட் த சப்ளை குவான்டிட்டி ஆஃப் அக்கீலா பை 40. ஸோ அப்டேட் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். அப்டேட் எந்த டேபிளில், சப்ளையர் டேபிளில். செட் சப்ளையர் குவான்டிட்டி ஈக்குவல்ட்டு இருக்கிறத விட எத்தனை ப்ளஸ் பண்ணணும், 40 ப்ளஸ் பண்ணணும். எந்த ரெக்கார்டில், வேர் நேம் ஈக்குவல் டு அக்கீலா அப்படிங்கிற ரெக்கார்டில் சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அக்கீலா அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி இருந்ததை விட நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா 40 ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. ஸோ வெரி சிம்பிள் தான், கோடிங் எல்லாமே சேம் தான். நமக்கு தேவையான queries மட்டும் அந்தந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ லிசன் டு த ப்ரோக்ராம்ஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி, then only you can able to get it. Okay, that's it for today's class. Thank you students. Let's meet in the next class.